శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
ముందుగా నేను చెప్పిన విధంగా తిరిగి చెప్పండి. శ్రీ గురుభ్యో నమః. శ్రియః కాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్దినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే విగణసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్రకల్లోల శంకులం విష్ణుభక్తి యుదకం శుద్ధం వందే శ్రీ వికనోర్నవం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్య శ్రీ మహావిష్ణోః ఆజ్ఞయ ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయ పరార్ధే శ్రీ శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శకాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే శ్రీ శ్రీనివాసస్వామినః దివ్య సన్నిధౌ కళ్యాణ మండపే అస్మిన్ వర్తమానేన వ్యావహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభదిదౌ శ్రీ శ్రీనివాసస్వామినః ప్రీత్యర్థం మమ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ పరమపత్ని పేరు, మీ పిల్లల పేర్లని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహా కుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థన మనసులో స్వామివారికి విన్నవించవలసినది.
చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యానాం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం ధర్మార్థ కామ్యమోక్ష చతుర్విధ ఫల పురుషార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిద్ధ్యర్థం రాజద్వారే రాజముఖే సర్వకార్య ఆనుకూల్య సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామినః కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ అనుగ్రహ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీభూమినీలా సమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక కళ్యాణోత్సవం శ్రీ వైఖానస దివ్య ఆగమోక్త ప్రకారేణ అహం ఆచార్యముఖేన కారయిష్యే సర్వం శ్రీ శ్రీనివాసార్పితమస్తు. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. பக்தி சேனல் திருமலை திருப்பதியிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையின் உதவியோடு கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. சுபதினமான இன்று மங்கள திருமண நாள், பிறந்த நாள் என்று மகிழ்ச்சி பொங்க கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களையும் வாழ்த்தி பக்தர்களின் மேன்மையை துவங்கி விளங்க தர்மவரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் திருவடி இணைகளில் பிரார்த்திக்கும் பக்தி சேனல் அனைத்து அடியார்களையும் வணங்கி வரவேற்கின்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களிக்க திருமகள் கேள்வனான சிவன் நாராயணன் நம் கோவிந்தன் பூர்வத்தில் பல அவதாரங்கள் எடுத்தது போதாது என்று காலத்தினாலும் எழுந்தருளியிருக்கும் இடத்தினாலும் பின்னானார் வணங்கும் சோதியாக கண்டும் கேட்டும் பக்தர்கள்பால் இவன் புரியும் அழகிலா விளையாட்டுடைய வெளிப்படுத்தவும் இந்த சேஷாச்சலத்திலே வந்து ஸ்ரீ கோவிந்தனாக நின்று கொண்டு அன்புள்ளம் கொண்ட அவனியோர்களான அடியார்களை அனைவரும் எக்காலத்திலும் குறைவற்று அவன் அருளை பெற அவன் தாழ் பணிந்து வணங்க நின்று கொண்டிருக்கிறான். கல்யாண உற்சவத்திலே தம்பதி சமேதர்களாக நம்மை கண்டு களிக்க எழுந்தருளியுள்ளனர். பின்னானார் வணங்கும் சோதி என்றால் இக்காலத்திலும் பக்தி உள்ளம் கொண்ட நம் போன்றவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். பல பல திருநாமங்களுடன் கண்ணால் கண்டு வணங்குவதற்கு ஏற்றபடியாக அர்ச்சை திருமேனியாக அவ்வோ திவ்ய தேசங்களில் தோறும் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான். அர்ச்சை திருமேனிகள் அதாயில் அர்ச்சாமூர்த்திகள் அனைத்தும் கண்ணனது திருவுருவு. இப்பொழுது கல்யாண உற்சவத்திற்கு உடைய அனைத்து கிரமங்களையும் சேவிக்கலாம். இதம் பிரம்ம புனேமஹே பிரம்மா புனாது நிருபமகன சிந்துர நித்ய லக்ஷ்மே சமேதோ நிகல நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஷ நிஜ சரண சமர்ச்சா சக்த பக்தோ கரக்ஷே நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிரபக்தின் விதன்வன் சுக்லாம் பரதரம் விட்டம் சதுவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனஞ்சாயேத் சர்வ விக்னோபசாந்தயேத் ததேவ லக்னம் சுதனம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே கிருகம் ஸ்மராமி யத்ர யோகீஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீ விதஜோர்போதே திருவாணி திருமதிர்பவ ஸ்மிருதே சகல கல்யாண பாதனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமதன் நித்யம் பிரஜாபி சரணம் ஹரிம் லாபஸ்தேஷாம் திகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவः ஏஷாம் இந்நீ உர்தஸ்யாமூர்த்திகஸ்தோ ஜனார்தனः ஆபதாமபஹர்த்தாரம் சாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் பிராணாநாயம் யா ஓம் பூஹ் मध्यमया पूर्वोक्त एवं ग्रवजयजनविट्टायामस्यां सुपदितौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमदखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वादनं करिष्ये आदौ निर्विघ्ने पुरुषमावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये ततः कलशाराधनं करिष्ये दारासप्तसमानसेषु सरत्सरित्सु परिपूरितेषु अवोमगुण्डं प्रतिपादयिष्ये कृणोमि दत्ताकुं सुचरकुं सुचर्मा इदमापश्वा शुभतमाश्यान्ता शान्ततमाशुभ शुभतमाः पूततमा पुण्या पुण्यतमा मेध्य मेध्यतमा अमृता अमृतरसाः पूता ब्रह्म पवित्रेण भूताः सूर्यस्य रश्मिभिः
एते शतं वरुणये सहस्रं जग्निजाः पाशा वितताः पुरुत्राः तेभ्यो न इन्द्रस्य विदोदविट्टरुष्वे देव अमुञ्चन्तमृतस्वस्य ओं भू वरुणभावाहजामि प्रचेदसभावाहजामि रक्तामृतभावाहजामि जातस्मृतिभावाहजामि वरुणाय नमः इदमासन वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पैः पूजयामि वरुणाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्न वरदो भवतु ओमाग्नेजोजस्माद्वजामहे त्वा विश्वे जुदात्वन्महितो न शम्भो वैराजन्ते सुखदन्निदत्तां प्रैषामधीशो विबुधानामनादिः यामे सुस्तान्दनितान् ददातु ओं भो विश्वक्षे नमावाहजामि शान्तभावाहजामि हरमावाहजामि अमितभावाहजामि नित्यानपाय नमावाहजामि तद्दक्षिणे सूत्रपदे भावाहजामि वामे दिगामावाहजामि विश्वक्षेनाय नमः इदमासन विश्वक्षेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि विश्वक्षेनाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायने नमः सूत्रवत्यै नमः विश्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि विश्वक्षेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्न वरदो भवतु भवद्भिरणिज्ञः सुपुण्याहं करोमि कुरुष्वा स्वस्तिः प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रयतां प्रजापतिः श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम्यन्तु गौराणि श्याम्यन्तु पापानि श्याम्यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तु नो यदो विष्टुर्विचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्टुर्विचक्रमे त्रेधानतदेवतं समूढमस्य पागुंसुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यति यदो व्रतानि पुष्पसे इन्द्रस्य युज्यस्य कः तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्तु शूरयः दिवि वचक्षुरादतं तद्विप्राजो विपण्यवो जाग्रुवागं सस्यमिन्दते विष्णोर्यत्परमं पदं भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पस्के माक्षपर्यदित्राः स्त्रीरङ्गैः सुष्ठुभागं सुस्तनोभिर्विसेमधेदं यदायुः शतमिन्नचरदोऽन्त्यदेवागित्राणश्चक्राचरसन्तनूनः पुत्रासो यत्र पितरो भवन्ति मानो मद्यानि शुदा इद्गन्तोः अतिथिर्झोरतिरन्तरिक्षम् अतिथिर्माता स पिता स पुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अतिथिर्जातमतिथिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्वट्कुर्वेदोपव्युषं यदा वै सूर्यो उदेति अथ नक्षत्रं येति यावत् तत्र सूर्यो गच्छेत् इत्र जगन्यं पस्येत् तावत् कुर्वेत्कारे स्यात् पुण्याः एव कुरुते दिविश्रे स्वान्तरिक्षे तस्मा पृथिव्या सम्भव ब्रह्मवच्चसमति ब्रह्मवच्चसा यत्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विचर्षणिः यः पोदा स पुनादुमा पुनन्तमा देवजनाः पुनन्तमनबोधया पुनन्त विश्व आयवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनाहि मां शुक्रेण देवदीत्यते अग्ने कृत्वा कृतो कुम्भृणो यत्ते पवित्रमच्चषि अग्ने विततमन्तराः ब्रह्मदेन पुनेमहे उपाभ्यां देवसविदः पवित्रेण सवेन च यः पावमानी रज्ञेति ऋषभिः संवृतकं रसो तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकं पावमाने स्वस्तजनेः सुतगायकुर्धस्तुतः ऋषभिः संवृतो रसः ब्राह्मणेषु मृतको हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन दहत्रदारेण पावमान्यः पुनन्तम प्राजापत्यं पवित्र सतोद्यामगुं हिरण्मयो तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म मणिमहे इन्द्रस्य नेते सहमा पुनादो सोमस्वस्यावरुणस्मेत्या यमो राजा प्रभिणापि पुनादुमा जातवेदा मूर्जयन्त्या पुनादो तत्संयोरावृणेमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवे स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जगातु भेषजं सन्नोस्तद्वपदे शुञ्चतुष्पदे ओं शान्ति शान्ति शान्तिः
प्राच्यान् दिशु देवा ऋत्वजो मार्जयन्तां दक्षिणायान् दिशु मासाः पितरो मार्जयन्तां प्रतीच्यान् दिशु गृहाः पशवो मार्जयन्ताम् उदीच्यान् दिश्यापवोषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वायान् दिशु यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अदोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोत्पदे प्रजजानि हस्मान् स्वावेशोहणमेवोपमानः कीर्ते न्यूनं प्रतिदण्डो जस्व सन्नये त्वपदे चतुष्पदे अमीवः वास्तोत्पदे विश्वरूपाण्याविशन् सकासुसे वजेदिनः वरुणाय नमः विश्वक्षेणाय नमः पुनर्पादर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेणाय नमः यदा सुखमदास्थानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च பார்வதி தேவி சமேத ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆராதனை. மேலே புண்ணியாக வச்சனம் திவ்ய தம்பதிகளுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் இந்த கங்கணத்திற்கு உரிய அனைத்து ஆகம விதிபரி. அதைத் தொடர்ந்து இப்பொழுது பாலிகை அர்ச்சக சுவாமி இவ்விடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். திருக்கல்யாணத்திற்கு முன்னம் இந்த பாலிகை அனைத்து நவதானியங்களையும் சேர்த்து அதற்கு தீர்த்தத்தையும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். மேலே எம்பெருமானின் திருக்கல்யாண உற்சவத்தை நன்றாக அனுபவிக்கும் பொழுது இந்த அர்ச்சை திருமேனிகள் அதாகில் அர்ச்சாமூர்த்திகள் அனைத்தும் கண்ணனது திருவுருவமாகவே இருக்கும். அனைத்து திவ்ய தேசங்களிலும் ஆழ்வாராதிகளும் கண்ணனையை நன்றாக அனுபவித்திருந்தார்கள். அவரை தொடர்ந்து பாசரங்களிலும் நன்றாக நாம் சேவித்து கொள்ளலாம். அவற்றுள் திருக்கண்ணன் திருநாமத்தையே ஏற்று எழில்தூறும் திவ்ய தேசங்களாக கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தை நாம் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணன் கவித்தலம், திருக்கோவலூர் என்னும்படியாக பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள் சீர்கொண்டு இன்றளவும் விளங்குகின்றது. மேலும் சில க்ஷேத்திரங்கள் கண்ணன் அவதரித்து உலவி திரிந்து விளையாடிய இன்றும் பிரகாசிக்கும் இடமாக கண்ணனின் ஆய்ப்பாடி, வன்துவராவதி, வடமதுரை போன்றவை இத்தகைய அழகனை கண்ணனை அச்சுதனை அர்ச்சை திருமேனியில் கண்ணனாக கண்டு இன்றளவும் களிப்பெய்தி அவன் விளையாடிய அனைத்து இடங்களையும் யமுனா நதிக்கரை முதற்கொண்டு அனைத்தையும் நன்றாக நாம் சேவித்து கொள்ளலாம். அவ்விடத்திலே அவன் திருவடி பதிந்த இடமாக அமைந்துள்ளது. இப்படி இவனை கவிப்பாடிய ஆழ்வாராதிகளின் அனுபவ பாசுரங்கள் எனும் ஈரச்சொற்கள் அனைத்தும் கோவிந்த கண்ணன் காட்டிய வழியே ஆகும். ஏனெனில் ஆழ்வார்கள் எம்பெருமானால் மயர் வர மதிநலம் மருளப் பெற்றவர்கள் அல்லவா? ஆகவே அவனை துதிப்பாடுவதற்கு கொண்டு பாடுவதற்கு அவன் அருளன்றி வேறு என்ன வேண்டும்? மடமை மிகுந்த நப்பின்னை பிராட்டியை மணக்க கண்ணன் 7 முரட்டு எருதுகளை அடக்கி நப்பின்னை பிராட்டியை கடிமணம் புரிந்தான். பாண்டை தமிழர் வீரத்தை கண்ணனிடத்தே கண்ட ஸ்ரீ நம்மாழ்வார் மானை நோக்கி மடப்பின்னை தன்கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வாழையுந்தும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமாள் சரணாகுமே என்று சாதித்தருளியுள்ளார். இத்துணை வீர தோள்களை உடையானை காலை மாலை பக்தி எனும் மலரிட்டு வணங்கினால் சகல பாப்பங்களினின்றும் விடுதலை பெறுவர் இந்த பக்தர்கள். அவன் துணை நிச்சயமாக பெறுவர். பக்தர்கள் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து திருவாக்கு என்றும் நிலைத்து நிற்கும் பொய்க்காது. கண்ணன் அழகிய கொடிக்கொள் மாடம் வடமுதுரை தனில் அவதாரம் செய்து அதனால் புதிய அழகை அடைந்த கண்ணனையே நினைந்து வணங்கி வேண்டிய பலன்களை பெருங்கோள் என்று மற்றொரு பாசுரத்தாலே நம்மாழ்வார் இப்பொழுது அதை சேவிக்கலாம். இப்பொழுது திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான கிரமங்களை அர்ச்சக சுவாமி இவ்விடத்தில் துவங்க இருக்கின்றார். அக்னியை அந்த ஹோமகுண்டத்திலே அவதரிக்கச் செய்து கல்யாண உற்சவத்திற்கு தேவையான கிரமங்களையும் இவ்விடத்திலே நாம் கண்டு சேவிக்கலாம். வேத கோஷங்களோடு சற்றே சேவிக்கலாம் பக்தர்களே.
शेषाय नमः इदमासनं शेषाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शेषाय नमः सर्वोपचारान् समर्पयामि ओम स्वस्ति नो मिमेतामश्विना भगस्वस्ति देव्यतिनर्वणः स्वस्ति पोषासुरो ददातुर स्वस्ति ध्यावा पृथ्वी सुचेतुना स्वस्तजे वायुरुपब्रमामहे सोमं स्वस्ति भुवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तजे स्वस्तज आदित्यासो भवन्तुनः विश्वे देवानोऽद्या स्वस्तजे वैश्वानरो वसुरग्निः स्वस्तजे देवावद्बृहस्वस्तजे स्वस्ति नो रुद्रपार्त्वं वसः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवते स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अतिथे कृते स्वस्ति पन्तामुनुचरेम सूर्या चन्द्रमसा विव पुनर्ददाज्ञादासन्तमेमहे स्वस्तेनन्त्राक्षमरिट्टने मृन्महद्बोधं वायसन् देवतानां ध्रुवन्ते राजावरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं तारयतान् ध्रुव शुभगुं शुभ இப்பொழுது அர்ச்சக சுவாமி அந்த கங்கணத்தை எம்பெருமான் திருமுன்பு சமர்ப்பித்து ஆகம முறைப்படி அதற்குரிய அனைத்து கிரமங்களையும் செய்வித்து எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். கண்ணன் அழகிய கொடிக்கொள் மாடம் வடமுதுரை இதனில் அவதாரம் செய்தான் என்று செய்வித்தோம் அல்லவா? இப்படி அவனை குறித்து மற்றொரு பாசுரத்தாலே ஆழ்வார், கண்ணனல்லால் எல்லை கண்டீர் சரணது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீங்குதற்கே வடமுதுரை பிறந்தான் திண்ணமா நும்முடை உண்டேல் அவனடி சேர்ந்து உய்மினோ எண்ண வேண்டாம் நும்மது ஆதும் அவனன்றி மற்றில்லையே என்று, அதாவது உபதேச பாசுரமாக சாதித்தருளியுள்ளார். இப்பூவுலகில் நம் துக்கங்களை நீங்க வேண்டுமென்றால் நீங்க பெற்று வேண்டியவைகளை பெற கண்ணனை துதித்தால் போதும். மண்ணின் பாரத்தை நீக்கி சாதுக்களை ரட்சிக்க அவதரித்தவன் இவன். நிச்சயம் சாதுக்களான அடியார்களை ரட்சித்தே தீருவான். அதுவே இப்பொழுது அதை தீர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது கோவிந்த நாயகன் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறான். பக்தர்களை ரட்சித்து இவர்களின் குறைகளை தீர்ப்பேன். தன்னை வந்து சேவிப்பவர்களுக்கு காண்பவர்களுக்கு இந்த கோவிந்த நாமத்தை உச்சரிப்பவர்களின் குறைகளை தீர்த்து நிலை பெற்ற நீழல் செல்வமும் மங்களங்களையும் அருள்வேன் என்று உத்தேசித்து பக்தர்களின் எண்ணங்களையும் பக்தர்களின் வாழ்ச்சியும் உத்தேசித்தே இவன் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கின்றான். இத்தனை க்ஷேத்திரங்களை இவ்விடத்தில் சொல்வானேன் என்றால் அனைவராலும் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் செல்ல இயலாது. திவ்யதேச பெருமானின் அனைத்து மேன்மைகளையும் ஒருங்கே பெற்ற அரும் பெறல் அடிகளை உடைய நம் வேங்கடவனை நின்று நிலைத்து நினைந்து வணங்கினாலே போதுமானது. அல்லது இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோமே, இந்த தொலைக்காட்சி மூலமாக நாம் நன்றாக கண்டு கழித்து மனைதால் நினைத்தாலே போதும், அவன் நன்றாக அறிவான், அறிந்து நமக்கு அருள் புரிவான். அதுக்காகவே நாம் காணும்படியாக கங்கணத்தை கட்டிக்கொண்டு அலைகிறான் இந்த பெருமான். சுக வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கின்றான் இவன். அனைத்து பக்தர்களின் வாழ்ச்சி பார்த்து இவன் அனுபவிப்பதே இவனுக்கு சிறந்த ஒரு ஆனந்தமாக அமைகிறது. ஆகவே இவன் ஆனந்த நிலையத்தில் அமர்ந்து நம்மை ரட்சிக்கவே, நம்முடைய ஆனந்தத்தை பக்தர்களின் ஆனந்தத்தை கண்டு ரட்சிக்கவே, அழித்து ரட்சிக்கவே, கண்டு கழிக்கவே இந்த ஆனந்த நிலையத்தில் அவன் என்றென்றும் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றான் நமக்காக. ஸ்ரீ பேயாழ்வார் திருவந்த 3ஆம் திருவந்தாதியில் நாளும் நின்றடு நம்பழமை அங்கொடு வினை உடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக பலமர கழுவி நாளும் நம் திருவுடை அடிகள் தம் நலங்கடல் வணங்கி மாளும் ஓரிடத்திலும் மணக்குடு மாழ்வது வலமே என்கிறார். தேவாதி தேவனான பெருமானை நினைத்தாலே போதும், அவனை வந்து கண்டு வணங்க விடாது தடுக்கும் பாபம் கழிந்து போகும். முன்னம் நன்றாக அவனை சேவிக்க வேண்டும் என்றால் அவனை திருவடிகளை பற்றி நினைத்தாலே போதும். இப்பொழுது எம்பெருமானுக்கு அர்ச்சக சுவாமி கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கின்றார். ஆக நம்மை அவனை காண வைக்க வேண்டும் என்பதை முன்னம் அவனை வேண்டி அதற்கு அனுகிரகம் பெற வேண்டும். நிச்சயம் அனுகிரகிப்பான். பக்தர்கள் என்றும் கண்டு வணங்கி அருளை பெற்று அருளும்படியான திருவுடை அடிகளை உடையவன், அதுவும் நம் திருவுடை அடிகள் என்று ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். நம்மை என்றும் கைவிடாது அனைத்து ஆதரித்து கொண்டு இருக்கும் பத்மாவதி தாயார் எனும் திருவையுடைய அடிகள். இத்தகைய திருவடி இணைகளை பற்றினால்
வேங்கடவனால் நம்மை விட்டு செல்ல இயலாது, அகலவும் மாட்டான். இப்பொழுது அர்ச்சக சுவாமி பிராட்டிமார்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி தாயாருக்கு அந்த கங்கணத்தை சமர்ப்பிக்க ஆகம முறைப்படி கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து திவ்ய தலங்களில் காணும் கண்ணன் அச்சுதன் கோசகாயன் ஆயர்குல கொழுந்து எனப்படுபவன் மதுசூதன கண்ணன். இந்த கோபால கோவிந்தன் பல திருநாமங்களை உடைய ஸ்ரீயப்பதியை இங்கு காணும் திருமலையில் திருமலை வாசனாக வகுளமாத புத்திரனாக அவதரித்து நம்மை ரட்சிக்கவே இவ்விடத்தில் எழுந்தள்ளிக் கொண்டிருக்கிறான் என்றால் மிகையாகாது. தரும் தகும் சீர் தனி முதலினுள்ளே மிகுத்தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணனெம்மான் மிகும் சோதி மேலறிவார் யாவரே. விருத்தோத்புல்ல விசாலாட்சம் என்னும்படியாக நீண்ட பெரும் அகன்ற விழிகளை உடையவன் இப்பொழுது தாயாருக்கு, அதாவது ஸ்ரீதேவி தாயாருக்கு அர்ச்சக சுவாமி கங்கணத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களை எங்கு நின்றாலும் காணும்படியாக இவன் தன்னுடைய அகன்ற விழிகளை விரித்து கொண்டு சாந்தமான விழி, அதாவது கோபக்கணல் அல்ல, கோபக்கணல் கக்கும் விழிகள் அல்ல, அவர்களை அன்புடன் வருடி கொடுக்கும்படியான நீண்ட பெரிய அகன்ற கண்களை, தாமரை இதழ்களை ஒத்த கண்களை உடையவன் என்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்டவள் இப்படி சாந்தமாக விழிக்க வேண்டும் என்றால் தாயாரின் அனுகிரகம் முன்னம் நமக்கு தேவை. அது ஆகவே இப்பொழுது தாயார் பூதேவி தாயார் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுக்கு பக்தர்கள் மீது அடியார்கள் மீது கோபம் வராமல் செய்வதற்காக இவர்கள் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் திருக்குறிப்பை அறிந்து, அதாவது ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி தாயாரின் திருக்குறிப்பை அறிந்து பக்தர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று இவனும் எம்பெருமானும் கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கிறான். அசேஷான ஜகதக இது தே தீமஹேயாம் சம்ருத்திம் ஸ்ரீசூக்தம் பகுமுகயத்தே தாஞ்சசாகானுசாகம் என்கிறது. அதாவது ஈஸ்வரியாக திகழ்கின்றாள் இவள். அவன் ஈஸ்வரன் என்றால் லோகத்திற்கு இவள் ஈஸ்வரி தானே. பகவான் வெங்கடநாராயணனுக்கு இருக்கும் பெருமைகள் அனைத்தும் வேதங்களாலே விளக்கப்பட்டுள்ளது. இவ்வண்ணமாக ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கும் பெருமைகள் அனைத்தும் அவனது இனிய பத்னிகளான இந்த ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி தாயாருக்கும் இருக்கின்றது. இப்பொழுது அர்ச்சக சுவாமியும் பெருமானுக்கு நடக்க இருக்கின்ற திருக்கல்யாண உற்சவத்திற்கு கிரமங்களை மேல்மேலும் செய்வதற்காக தானும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். இதே ஸ்ரீ பராசர பட்டர் எம்பெருமானின் திருவுள்ள கருத்து பிராட்டியின் திருக்குறிப்பை அறிந்து, திருக்குறிப்பு என்னவாக இருக்கும் பிராட்டிமார்களுக்கு, தன்னை சரணடைந்த பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் என்றே திருக்குறிப்பு. மேலே அர்ச்சக சுவாமி இவ்விடத்தில் திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான ஹோமத்திற்கு கிரமங்கள் முறைப்படி செய்ய அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை சற்று சேவித்து அனுபவிப்போம் வேத கோஷங்களோடு. इंद्रशुद्धो न आगे शुद्ध शुद्धाभिरोधिभिः मयि देवान्द्रवणमायि जन्तां मय्यासेरस्तु मयि देवहूतिः दैव्याहोतारन्तपूर्वेरिट्टास्याम तनुवा सुवीराः उद्दन्यमानमस्यामेद्यवात्मानं यजमानस्य हन्तु शिवानश्चन्द्र पृथिवी तन्नो शादा पृथिवी पूतश्चतनेन सौम्या कृणद्वगुं रजनाहोत विगुंसते तत्सवितुर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् खण्डिले भूमिमावाहयामि रेखाजा स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष्य जातवेदो अग्निं गृहीत्वा तत्सवितुर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् खण्डिले भूमिमावाहयामि रेखाजा स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष्य जातवेदो भुवनस्य रेदो हिन्दमग्निश्वदे अग्निमस्वस्तादति हव्यकं समे गर्भाचरण्योमयोभूः कृतप्रदेको कृतजो निरग्ने कृतस्समिद्यो कृतमस्यान्नं कृतपृषस्वासरितो ब्रह्मन् कृतं ब्रह्मन् सरिजा यक्षदेवान् आजुर्दाग्ने हविषो जुषानो कृतप्रदेको कृतजो निरेदे तत्सवितर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि यो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुभा ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विधेमतस्सुरचोपेन आवह स बुद्ध्या ममास्य विष्ट सतस्तजो निमतस्य विवह ओं भो ब्रह्माणमावाहयामि
प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनम् सोमो तेनकं सोमोर्वन्तमाशकं सोमो वीरङ्कर्मण्यं ददातु साधन्यं विदत्तकं सुमेजं पितुश्रवणं यो ददात तस्मै ओं भू सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदमासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोभार निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वन्नागसुपट्टेजमानोऽस्तु सप्तऋषेणागं सुकृतां यत्रलोक तत्रैव यज्ञं यजमानं च देहि ओं प्रोक्ष्य सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतामृतयत्वन्नागसुपट्टेजमानोऽस्तु सप्तऋषेणागं सुकृतां यत्रलोक तत्रैव यज्ञं यजमानं च देहि ओं प्रोक्ष्य पात्रादादावमादाच वित्रेस्तो वैष्णव्येस्तो यज्ञजेस्तो वाजपूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्यैत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसे पश्चिमतो विष्णोस्तोपोसे दक्षिणतो विष्णोस्तोपोसे उत्तरतो विष्णोस्तोपोसे प्राच्यां विष्णोस्तोपोसे श्रुतासे कृतासे ध्रुवासे तारुणासे विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापि नारायणमावाहयामि ब्रह्मन् प्रणेष्यजमानवादं यच्च सोम प्रणेष्यजमानवादं यच्च प्रणयज्ञं देवतामृतयत्वन्नागसुपृष्टेजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्रलोक तत्रैव यज्ञं यजमानं च देहि ओं प्रणय गोपो जिनत्वसपो जिनत्तु सव्यशन्तान्तुषः पात्राणि देवयज्ञायै सव्यशन्तान्तुषः पात्राणि देवयज्ञायै दक्षिणप्रदो ब्राह्मेण तीर्थेन दक्षिणप्रदो ब्राह्मणेन तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि यज्ञमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निसोममावाहयामि प्रजापतिमावाहयामि प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि वरुणमावाहयामि रुद्राणावाहयामि अपोपस्पृश्य श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवदसोमावाहयामि औपासनिज्ञमावाहयामि यज्ञदेविश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिगे जुष्टनिर्वपामि इन्द्राजुष्टनिर्वपामि अग्नेजुष्टनिर्वपामि सोमाजुष्टनिर्वपामि अग्नेजुष्टनिर्वपामि सोमाजुष्टनिर्वपामि अग्निसोमाभ्याकुष्टनिर्वपामि प्रजापतिजुष्टनिर्वपामि वसुभ्योजुष्टनिर्वपामि मुरुभ्योजुष्टनिर्वपामि रुद्रेभ्योजुष्टनिर्वपामि अवोपस्पृश्य श्रीविष्णवेजुष्टनिर्वपामि बृहस्पतिजुष्टनिर्वपामि मित्राजुष्टनिर्वपामि वरुणाजुष्टनिर्वपामि आदित्येभ्योजुष्टनिर्वपामि अश्वभ्याकुष्टनिर्वपामि पूष्णेजुष्टनिर्वपामि कक्षाजुष्टनिर्वपामि कक्षदेवतसोमाजुष्टनिर्वपामि औपासनिज्ञाजुष्टनिर्वपामि यज्ञदेविश्वेभ्यो देवेभ्योजुष्टनिर्वपामि सर्वदेवेभ्योजुष्टनिर्वपामि आद्यन्तप्रतिष्ठयामि तुरन्तप्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समिति स्वाहा अमृतनमसि वारुणमसि अन्तरितकं रक्ष अंतरित आराधयः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट आराधयः चिक्पति स्वामुनात्वच्चिद्रेण पवित्रेण बुधा सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पति स्वामुनात्वच्चिद्रेण पवित्रेण बुधा सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वामुनात्वच्चिद्रेण पवित्रेण बुधा सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाग्न्याकृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षत आद्य चिरुभिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुद्धाय नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सुहोजसे नमः अजराप्रवे नमः विजर्पणे नमः अग्निपुरुषाय नमः अदितेन मन्यस्व अनुमदेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविधः प्रसुभा ब्रह्मन् सोमत्वमादास्वा आदस्वा समेत यस्वाहा आगार मुहूर्तोस्तु परिदेन स्पृष्ट्वा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतिगे स्वाहा नैऋत्यादिशानान्तम् इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्यागु स्वाहा प्रजापतिगे स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा
मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य श्रीविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वास्भ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा उपासृज्ञाय स्वाहा यकृतविश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चुरुसायुत्रा गृहीत्वा व्याहुतिर्ज्योते ओम भू स्वाहा ओम भव स्वाहा ओम स्व स्वाहा ओम भूर्भुवस्सुव स्वाहा अतिदेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविद प्रासावेः प्राणानायम्यामस्यां स्मदिदो श्री श्रीपादस्वामिनः वैवाहिकोत्सकन्मा गोपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे कालविपर्यासे कर्मविपर्यासे न्यूनातिरिक्त सर्वदोष प्रायश्चित्तार्थम अतो देवादिविष्णुं होष्येतेन मन्यस्व हनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवतविद प्रसभा ओम मतो देवा वन्द्रो यदा विट्टर्वचक्रमे पृथिव्या सप्तधाम विस्वाहा इदं विट्टर्वचक्रमे त्रेधानत देवदं समूढवस्य भागुं श्रे स्वाहा त्रीणि पदां चक्रमे विट्टर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोः कर्माणि पश्यतयदो व्रतानि पुष्पसे इन्द्रस्य युद्धस्सः तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्तु शूरयः दिवे वचक्षुरात् दग्गुस्वाहा तद्विप्रासो पञ्चवो जाग्रवागुं तस्कमिन्ददे विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओम भू स्वाहा ओम भव स्वाहा ओम सुव स्वाहा ओम भूर्भुवस्सुव स्वाहा अतिदेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविद प्रासावेः దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే కన్నుల నిద్దురదేరా గక్కన మేలుకొని ఉన్నతి మొకాలు చూచేరొకరొకరు కన్నుల నిద్దురదీరా గగ్గన మేలుకొని ఉన్నతి ముఖాలు చూచేరొకరొకరు పన్నీరందియరే పావడలు నందియరే పన్నీరందియరే పావడలు నందియరే గన్నల కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకుంటా నంటున లేచి కూచుండి పొగి కురులు దిద్దేరు ఒకరొకరు గగనద్దాలు చూపరి తతితో బాగాలీయరే గగనద్దాలు
విద్య కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒగ్గిరి రతులకును ఒకరొకరు విక్కి కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒక్కిరి రతులకు మునిమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితశక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమానానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకదమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశహంకార మహదువ్యక్తాఖ్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో పరిప్రతిష్ఠితాన అతల విసతల సుతల తల తల రస తల మహా తల పాతాళాఖ్య సప్తలోకానాం మూర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామధోభాగే మహానాలాయమానస్య ఫణిరాజశ్చేజస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండ శుంఠాద్దండోద్దంపితే అమరావతే తేజోవతే సంజమ్ల రక్షోవతే సింధుమతే గంధవత్తిలకావతే జశోవతే త్వట్టదేవపురే విరాజితే ఇంద్రాగ్ని యమనిరుత వరుణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలగితే లవణేక్షురాసర్పిరతక్షేరశుద్ధోదకాఖ్య సప్తార్ణ పరివృతే జంబూ ప్రక్షకుచక్రౌంచ శాకశాల్మణి పుష్పరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మాహేంద్రమలయమదృక్షదింద్యపారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతకిం పురుష హరేరావత భద్రాస్మకేతుమాల హిరణ్యకరమణకురువర్షాఖ్య నవవృషాణాం మధ్యే భరతవర్షే భరతఖండే మహాసరోరుహాకార 50 కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే కృష్ణా కావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగద్రష్టుః పరార్ధయజ్జీవనో బ్రహ్మణో ద్విదేవరార్ధే ప్రథమ వృషే ప్రథమపక్షే ప్రథమే హని ద్వితీయాయామే ఏజన్మణి చ ఏదక్షరపర్యంతం బాల్య యవ్వన కౌమారవార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం తతపూర్వేషాం దశాపరేషాం మద్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం మిత్రోణాం చ కుంభే పాకలోకిత దామాదిపసంగాతః కాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్త్రే సూర్యమండలపర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షఫలసత్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరే చత్రగస్య పాదిభిః కోటిచాతుర్లక్ష ప్రణానేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్త మార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్రజ్ఞాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్ర గదా పద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైగానసభగవస్యాస్త్రోక్త మార్గేణ ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధవ్యోః ప్రవర్తమానస్య పరతద్విభవవ్యోః అర్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోన్నత్రే ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయోక్షాదివసాత్ ఉత్పస్థితలయ కారణభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణః పౌత్రాయ ఆంగిరజ భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతా నికుటమకుటమణిగణ విజృంభిత పాదార విందస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగిరజ భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేయోర దివ్యావరణ భూషితాయ దివ్య కౌస్తుభాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ
दिव्यमाल्योर्शोभिताय प्रपन्नपारिजाताय निजावताराय स्वर्णगरुडवाहनारूढाय अचिन्त्यात्मकनित्ययौवन स्वभावलावण्यतेजो रत्नाकराय अखिलशाखाध्यायिनौ अखिललोकपवित्रगोत्राय श्रवणनक्षत्रे मकर्रासो जाताय श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराय ऋग्यजुष्यामादर्वण सकलवेदाध्यायिने भार्गवज्योनौ प्रवाणा उर्ववेद्रपञ्चारुषेयप्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवे सर्वालङ्कारवदे सुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिने आनन्दगुणात्मिकां मूलप्रकृतिरूपां पुत्रफल्गुने नक्षत्रे कन्यारासो जाताम् इमां श्रीदेवे नाम्नि पुनीत्वे मृणीत्वं दास्यामि ऋग्यजुष्यामादर्वण सकलवेदाध्यायिनीं कास्यभावत्सारणे ध्रुवत्रयारुषेयप्रवरान्वित कास्यपसगोत्रोद्भवे सर्वालङ्कारवदे सुराङ्गना संसेवितपादारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरे अत्यन्तसौन्दर्यवदे रेवते नक्षत्रे मीनरासो जातां कश्यप प्रजापते सङ्कल्पतनयाम् इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युधां दास्यामिष्टवेदुभ्यं ब्रह्मलोकजकेशयेत् कन्यां स्वलङ्कृतां साध्ये सुशीलाय सुमेधसे प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धयेत् पुष्पम्बरा सर्वभूतस्साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगुं शुभ இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் இப்பொழுது திருமாங்கல்யத்தை ஸ்ரீ வெங்கடநாயகன் திருமுன்பு சமர்ப்பித்து அதற்குரிய ஷோடச உபசாரங்களை சேவிக்க இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. இன்றைய தினம் குருவாரம் வியாழக்கிழமை. எம்பெருமான் நன்றாக அந்த திருநாமத்தை சற்றே குறுகலாக சார்த்தி கொண்டு பக்தர்களை நன்றாக சற்று முன் சேவித்தோம் அல்லவா? தன்னுடைய திருநேத்திரங்களால் தாமரை போன்ற வழிகளாலே நன்றாக குளிர கடாட்சித்து பக்தர்களை அனுகிரகிக்கும் தினமாக இன்று குருவாரம் அமைந்துள்ளது என்று சேவித்தோம் அல்லவா? ஆசிரியர்கள் பக்தர்களை அனுகிரகிக்க தன் திருநேத்திரங்களை கிருப்பையோடு உதறிச்சு வந்த கண்களோடு நோக்கும் தினமாக இன்று அமைந்துள்ளது இந்த குருவாரம். மாறி மாறி பல பிறப்பு பிறந்து நித்திய சம்சாரிகளாய் உழன்று பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாம். இதை தவிர்த்து இவ்வுலகின் கண் இருக்கும் வரை அறியாமையை போக்கிக் கொண்டு வாழ்வாங்கு வாழ திவ்ய தம்பதிகளின் அதாகில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் அருளை சம்பாதித்துக் கொள்வதை தவிர வேறு உபாயமோ வழியோ நமக்கு இல்லை. இப்பொழுது நன்றாக கண்கூடாக கண்குளிர இந்த திருமாங்கல்யத்துக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த திருமஞ்சனத்தை கண்டு மேலே அவற்றை அந்த திருமாங்கல்யத்தை எம்பெருமான் திருமுன்பு சார்த்தி திருவடிகளில் சார்த்தி அதற்குரிய அனைத்து உபச்சாரங்களையும் ஆகம முறைப்படி செய்து கொண்டிருக்கும் அர்ச்சக சுவாமி மேலே அதை பெருமானுக்கு தாயாருக்கு சார்த்த இருக்கின்றார். அதுதானே நமக்கு வேண்டும். நாம் இந்த கண் பெற்ற பயன் அதுதானே. நமக்கு வேண்டிய பலன்களை அளிப்பது. இதை காணவும் அவன் அனுகிரகிக்க வேண்டும். அவன் அனுகிரகிக்க தாயாரின் அனுகிரகமும் நமக்கு தேவை. இந்த கலியுகத்தில் மிக எளிமையாக அவர்களை துதித்து போற்றினாலே போதும். இந்த திருமகள் சேர் மாதவனை துதிக்க இவர்களுக்குத்தான் உரிமை உண்டு. மற்றவர்களுக்கு இல்லை எனும் நிபந்தனைகள் இல்லை, எல்லையோ இல்லை. ஸ்ரீயப்பதியான பெருமானை துதிப்பதாலேயே நாம் வசப்படுத்தி கொள்ளலாம் இந்த திவ்ய தம்பதிகளை. எம்பெருமானின் கோவிந்த நாமத்துள் நின்று 3 எழுத்துடைய திருநாமத்தை உச்சரித்தாலே என்ன பலன்களை என்ன லாபம் பெறலாம் என்பதை நம்மை போன்ற ஒன்றும் அறியாத பக்தர்களை பெறுவதற்காகவே இங்கு வந்தெழுந்தருளியிருக்கும் இந்த பித்தனை உணர்ந்து அதுதானே ஆழ்வாரின் ஏறச் சொல்லும் இந்த கோவிந்த நாமத்தை உச்சரித்தலால் எளிமையானது. இதை நினைப்பது எளிமையானது, சொல்லுவது அதைவிட எளிமையானது. நினைப்பதும் சொல்லுவதும் மனதால் துதிப்பதும் நமக்கு இயன்றளவு பலன்களை அள்ளித் தருகின்ற எம்பெருமானாக திகழ்ந்து இங்கு நின்று கொண்டிருக்கின்றான். எப்படி துதிக்க வேணும் என்றும் தொடரடி புடியாழ்வார் நமக்கு எளிதாக நாமப்பிரபாவத்தை காட்டிக் கொடுத்துள்ளார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று துதித்தாலே போதும். யார் என்ற ஆயத்து கொழுந்து அச்சுதன்? அவன் எப்படிப்பட்டவன்? பச்சைமா மலை போல் மேனியாக பவளவாய் கமல செங்கணனாக
கமலச்செங்கண் அதுதான் இவ்விடத்திலே இன்றைய தினத்திலே குருவாரத்திலே கமலச்செங்கண்ணாக எங்கிருந்தாலும் நம்மை நோக்கும்படியாக இருக்கும்படியான நீண்ட கருத்த பெரிய விழிகளாலே நம்மை கண்டு எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மை காணலாம்படியான அத்தனை பெருத்த விழிகளை உடையவன் இவன். இப்படி கூட்ட குரலுக்கு வருவானா, அனுகிரகிப்பானா, எப்படி நம்புவது என்று நமக்கு சற்று சந்தேகம் வரக்கூடும். வரும். எதை கொண்டு நம்புவது என்றும் தோன்றும். ஏனெனில் நாம் படும் இந்த சம்சார அடிக்கொதிப்பு அப்படி. யாரேனும் கையிலாக கொடுத்து தூக்கிவிட மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு நாம் படும் பாடு. இவ்விடத்திலே இந்த திருமாங்கல்யத்தை சமர்ப்பித்து அதற்குரிய கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார். சாற்றவும் இருக்கின்றார். பக்தர்கள் அதற்கு முன்பு நன்றாக இந்த திருமாங்கல்யத்தை கண்டு கொண்டு ஆழ்வாராதிகளின் பாசுரங்களையும் நன்றாக மனதில் வாங்கி கொண்டு அதன் பொருள் உள்ளார்த்தங்களையும் நன்றாக செவி மடுத்து நன்றாக பிரார்த்தித்து அனைத்து பலன்களையும் பெருக்க வேண்டும். அதற்கு தானே இவ்விடத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் சேவிப்பது. ஸ்ரீ பராசர பட்டர் எனும் ஆச்சாரிய சார்வபௌமர், ஸ்ரீ குரத்தாழ்வையின் திருக்குமாரர், ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் எனும் உயர்ந்த ஸ்துதியை ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் விஷயமாக சாதித்தருளியுள்ளார் என்று பல தடவை நாம் சேவித்துள்ளோம். அதில் ஒரு ஸ்லோகத்தாலே பெருமானின் கல்யாண குண சம்பிருத்தியாக இருக்க அது எப்படிப்பட்டது, அதன் பயன் என்ன என்பதை ஒரே ஸ்லோகத்தாலே அருளி செய்துள்ளார். சௌசீல்ய சீதளம் அவலே கிருபா தரங்க சம்பிளாவித அகிலம் அகிருத்ரிமபூமனிம்னம் லக்ஷ்மியா ச வாசிதம் அபூம விகாகமானாக ஸ்ரீரங்கராஜம் பத்மசரக பிரசன்னம் என்று பிரசன்னமாகின்றான். எப்படி பிரசன்னமாகின்றான்? பிரசன்னம் என்றால் நேரே தோன்றுவது, மற்றொன்று நன்றாக மலர்ச்சியாக முகத்தை பெற்று வைத்துக் கொள்வது. பக்தர்கள் இவனை அடைய பிரார்த்திக்க பயமே கொள்ள வேண்டாம், நெருங்க பயமே கொள்ள வேண்டாம். ஸ்ரீ ரங்கநாயகி என்னும் தாய் தயாராக இவரிடத்தில் இருந்து நித்தியவாசம் செய்து கொண்டும் நம் வரவை எதிர்பார்த்து கொண்டும் நம்மை அனுகிரகிக்கவே நம் பொருட்டு சிபார்சு செய்யவே அவ்விடத்தில் எழுந்தருளியுள்ளார். அப்பேற்பட்ட நன்ற நித்திய தீர்க்க சுமங்கலியாக எழுந்தருளியிருக்கும் இந்த தாயார் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது, அந்த திருவடிகளை பற்றி இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை இருக்கப் போகிறது? எந்த பயமும் இருக்காது. நன்றாக பெருத்தவள் ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு ஒரு தீர்க்க சுமங்கலியான நித்திய சுமங்கலியான ஒரு பெரியவர் இருந்தால் நமக்கு எந்தவித குறையும் இல்லாமல் மேலே மேலே நல்ல பல காரியங்களை செய்ய தயங்கவே மாட்டோம் அல்லவா? அதே போலதான் இவள் துணை இருக்க நமக்கு எந்தவித பயமும் இருக்க வேண்டியது இல்லை என்கிறார் சுவாமி இவ்விடத்தில். பிராட்டியினால் பரிமளம் மிகுந்த தெளிந்ததான ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற குளிர்ந்த தாமரை தடாகத்தை குளிர குடைந்து நீராடுவதற்கு இந்த தாயார் நம் துணை இருக்க அவளை நீராடி அவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு குளிர்ந்த நீரான அவனுடைய கருணை அவன் அனுகிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு தயங்க வேண்டும்? எவ்வித பயமும் இல்லாது அனுபவிக்கலாம், பலன்களையும் பெறலாம். அதாவது பலன்கள் என்பது என்ன? குளிர்ந்த நீர் போன்ற பலன்கள். இப்பொழுது இந்த திருமாங்கல்யத்தை நன்றாக பக்தர்கள் சேவித்து கல்யாணம் மதுகலமிதி காப்பிக்காருண்ய சீமா என்று சமர்ப்பிக்க இருக்கும். प्रजापतिः सोमगुं राजानमुसृजतां मन्त्रजो वेद अन्वसृध्यन्तां तान् हस्ते कुरुता अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे त्वं जीवशरदां सदा श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. प्रजापतिः सोमगुं राजानमुसृजतां मन्त्रजो वेद अन्वसृध्यन्तां तान् हस्ते कुरुता अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे त्वं जीवशरदां सदा
భూదేవ్యై నమః మాంగళ్యధారణం కరోమి మాంగళ్యధారణ ముహూర్తస్సు ముహూర్తోస్తు సుప్రదిష్టితమస్తు శుభగుం శుభ వెలయుని కళ్యాణ వేదిగా వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు వెలయుని కళ్యాణ వేదిగా మతి నుండి కలికి జౌవనపు యాగము చేసినతడు మనయునాభి హోమపు గుండమునను నెలకొన్న విరహాగ్ని నిండాబోసి మలయుని నాభి హోమపు గుండమునను నెలకొన్న విరహాగ్ని నిండా మోసి పొలయుని నిట్టూరు పుల విసరుచును పొలయుని నిట్టూరు పుల మదేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవదవిద ప్రసుభ చిత్తం జస్వాహ చిత్తస్వాహ ఆకోదం జస్వాహ ఆకోదస్వాహ విజ్ఞాతం జస్వాహ విజ్ఞాతం జస్వాహ మనస్స్వాహ చక్వరే జస్వాహ పూర్ణమాదత్వారదంతరం జస్వాహ ఓం భూస్వాహ ఓం భువస్వాహ ఓం సువస్వాహ ఓం భూర్భువస్వాహ అదితేన్మగ్గుస్తానమదేన్మగ్గుస్తాః సరస్వతేన్మగ్గుస్తాః దేవదవిద ప్రాసావీః ప్రాణానాయం జామస్యాం సుపతిదో శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మా గోపాసనాఖ్యో లాజో హోమం కరిష్యేతి తేన మన్యస్వ నమదేన మన్యస్వ సరస్వతేన మన్యస్వ దేవదవిద ప్రసుభ ఇమాన్ లాజామిత్యభిగార్య ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ పమ తుభ్యం చ సంవదనాత్ తదగ్నిరుణమణ్యతాం ధ్రువప్రోదేజ్ఞౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరే దంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవదనాత్ తదగ్నిరుణమణ్యతాం ధ్రువప్రోదేజ్ఞౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరే దంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఇమాం లాజానావపామి సమృద్ధికరణాన్ మమ తుభ్యం చ సంవదనాత్ తదగ్నిరుణమణ్యతాం ధ్రువప్రోదేజ్ఞౌ లాజానావపంతే దీర్ఘాయురస్తు మే పదరే దంతాం జ్ఞాతజో మమ స్వాహా ఓం భూస్వాహ ఓం భువస్వాహ ఓం సువస్వాహ ఓం భూర్భువస్వాహ అదిదేన్వమగ్గుస్తానమదేన్వమగ్గుస్తాః సరస్వదేన్వమగ్గుస్తాః దేవదవిద ప్రాసావీః ప్రాణానాయం జామస్యాం సుపతిదో శ్రీనివాసస్వామినః వైవాహికోత్సకర్మా గోపాసనాఖ్యో सर्वदोष प्रायश्चित्तार्थम अतो देवादिविष्णुं होष्येत तेन मन्यस्वा नमतेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देव सवित प्रसुभां वों मतो देवावन्तुनो यतो विट्टर्विचक्रमे
पृथिव्या सप्तधामपि स्वाहा इदं विट्टर्विचक्रमे त्रयधानतदेवतं समो नमस्य भागं सुरे स्वाहा त्रीणि पदाविचक्रमे विट्टर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोऽकृर्माणि पश्यतकेदो व्रतानि पस्पदे इन्द्रस्वयज्जगा स्वाहा तद्विष्णो परमं पदकं तदा पश्यन्तु शौर्यः दिवेव दक्षिणात् दग्गु स्वाहा तद्विप्रासो पञ्चभोजः कृपागुं तस्यमिन्दते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुवत्वोगुं सुवत्स्वाहा ओं भूर्भुवत्सुवत्स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासामेः प्राणानायं जामस्यां सुमदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा गोपासनाख्योपरिट्टादन्तो होमं करिष्ये अदितेन मन्यस्वा नमदेन मन्यस्वा सरस्वतेन मन्यस्वा देवदविदप्रसुभा यदस्सकर्मणोत्वरीनिजं जित्वाञ्जोनिमिहाकरम् अग्निस्वत्रिकुट्कुद्वान् सर्वग्गुसुगतं करोतु स्वाहा अग्नये सुटहृदा उदयनां कामान् अकुन्तमद्देत्रे स्वाहा अग्नये स्वाहा अग्नेनादाय स्वाहा प्रजापतये स्वाहा इन्द्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतममुष्मै स्वाहा अग्नये षट्टकृते स्वाहा वास्तुपदे नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्मा भूदग्निस्तत्पुनरागः जातवेदामदर्शनि स्वाहा पुनरग्निश्चक्षुरदात् पुनरन्द्रो बृहस्पतिः पुनर्मे चुमायिमां चक्षरादित्यमक्षो स्वाहा अष्टेभ्य स्वाहा वषणष्टेभ्य स्वाहा वैशरुत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराज्यै स्वाहा दैवीभ्य स्वाहा तनूभ्य स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा एदोष्येदसे महि स्वाहा समिदसे तेजोसे तेजोमयदे स्वाहा यमस्य ते मृत्योर्मोमायि स्वाहा सोमस्य ते चित्तं मे वायि स्वाहा वाजोर्ति महि प्राणान्मे वायि स्वाहा ब्रह्मणोति महि बुद्धिं मे वायि स्वाहा सप्तदे अग्ने समिद सप्तदिप्वा सप्तऋषयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा तत्पदात्वा सप्तजोनिर्रात्मनस्मा कृतेन स्वाहा अग्निर्भक्तग्गु स्वाहा वेदर्भक्तग्गु स्वाहा ज्योर्भक्तग्गु स्वाहा अग्निर्जेनं वेदर्ज्योनं ज्योर्जेनं मृदमे जेर्नं वोषरप्त्रसेव जेर्नग्गु स्वाहा रुददान विद्वानत्वभृतेन पूर्णमाहुतं जुहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जुहोमि स्वाहा अग्निसृप्यतो वेदसृप्यतो ज्योतिसृप्यतो पृथ्वीसृप्यतो ब्रह्माद्या सृप्यन्ता अदितेन्वमग्गुस्तान् सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविदप्रासाभिः आवाहिकदेवताभ्यो नमः यदा सुमदास्तान् प्रवेशामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च पवित्रं मे भोजा स्वाहा सर्वमसि सर्वं मे भोजा स्वाहा अक्षतमक्षत्ये जुहोमि अक्षतमामे श्रेष्ठा दक्षिणायां उदीच्यामूर्ध्वायां मदराजां मार्जयन्तां पश्चिमतः परिधिमपनय सर्वान् परिसमोह्य ग्रन्थिं विसृज्य अव्विप्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापवोषधयो मृतां पृषस्वदतो नो वृट्टिमेर यस्माः शुध्यन्तान्ते वसदनकुं शुध्यन्तान्ते वसदनो भूतिस्मातेर्लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमार्दयोर्भूतिः आदित्यः सोमो नमः त्रयाजुषं जमदग्ने कश्यपस्य त्रयाजुषं यद्देवानां त्रयाजुषं तन्मे अस्तु त्रयाजुषं दीर्घायुत्वाजा तदन्तवत्कशेत्रयाजुषम् आपोजिष्टापजोपवस्तानवोर्जेतदातना महेरणाय चक्षुषे जोपस्य पदमोरदस्तस्य पादयते अनः कुशधेरिव मातरः यजुन्वदा आपो जनयदाचनः
मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनायत् कृतन्तु मया देव परिपूर्णस्वतश्च वै प्रायश्चित्तानि शेषानि होमकर्माञ्जमान वै तानि शेषानि शेषेण श्रीकृष्णास्मरणं वदं कायेन वाचा मनसेन्द्रियैव बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदास्मदास्तान् प्रवेशयामि क्षमणार्थं क्षेमाय पुनरागमनाय च अग्निपुरुषाय नमः गुलोपहार निवेदयामि आद्योपहारं समर्पयामि तत्स ब्रह्मार्पितमस्तु सर्वं श्रीभूमिनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु மாங்கல்ய தாரணத்திற்கு பிறகு இப்பொழுது திவ்ய தம்பதிகள், அதாவது கல்யாண தம்பதிகள் தேங்காயை உருட்டும்படியான அந்த கிரமத்தை அர்ச்சக சுவாமி இவ்விடத்தில் நிகழ்த்திருக்கின்றார். மேலே அதை கண்டு களிப்போம். சிவபதியான பகவான் எனும் பொய்கை சௌசீல்யம் என்னும் குணத்தாலே குளிர்ந்த நீராலே நிரம்ப பெற்றவன். இப்பூவுலகில் வாசியர எல்லாரோடும் கூடி கோவிந்த நாம கோஷத்தோടെ நன்றாக அந்த நாமத்தோடே அவனுடைய கல்யாண குணங்களிலே குளிர்ந்து நீராடலாம், பலன்களையும் பெறலாம். ஸ்ரீரங்கநாதனை ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கும் பக்தர்கள் கோவிந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே தான் சேவிப்பார்கள். இதில் வேற்றுமை உண்டா என்ன? சம்சார அடிக்குதிப்பு எனும் சூடு நம்மை தகிக்கும் போது குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது நம் தாபத்தை போக்கிக் கொள்வது தானே. அதுதானே இயற்கை. நம் மாதவன் எனும் இந்த பொய்கை இரு கரைகளையும் அணைத்து கொண்டு பெருகுகின்ற கிருபா சமுத்திரனாக நீரை பெருக்கிக் கொண்டு இருக்கின்றது. அதில் நாம் குளிர்ந்து நீராடி பலன்களை பெறுவதற்காகத்தானே. இப்பொழுது நம் சற்று நேரத்தில் பெருமான் ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவிக்கு சேர்த்தியிலே எழுந்தருள இருக்கின்றார். அப்பொழுது சேர்த்தியிலே நாம் நன்றாக சேவித்து அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். இப்பொழுது மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடப்பிருக்கின்றது. எம்பெருமான் சாற்றிக்கொண்ட இந்த திருமாலையை ஸ்ரீதேவி எனும் பெண்மாலைக்கு சாற்றுவோம். ஸ்ரீதேவி சாற்றிக்கொண்ட அந்த திருமாலையை பெருமானுக்கு சாற்றியும் இந்த மாலை மாற்று நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பிறகு ஸ்ரீதேவி சமேத பூதேவி சமேத ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளியிருக்கும் கோலத்தை சேர்த்தியிலே நான் நன்றாக சேவித்து கொள்ளவும் செய்யலாம். இப்படிப்பட்ட இனியன் இவன். பக்தர்களிடத்திலே இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் கல்வி கற்றவன் வேதம் கற்றவன் கற்காதவன் என்ற இவனுக்கு பேதம் இல்லை. இவனுக்கு ஒன்றே தேவை, இவனை எண்ணும்படியான எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை உடைய அத்தகைய எண்ணத்தை அதைதான் இவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இவனுடைய சொரூப ரூப குண விசேஷணங்கள் அதுதான் குளிர்ந்த நீர் என்னும் இந்த ஆழம் காணாத நம்மை அடித்து செல்லாத அரவணைத்து செல்லும்படியான இந்த குணக்கடல் இவனிடத்திலே உள்ளது. நம்மை மூழ்கடிக்காது, நமக்கு வேண்டிய பலன்களை அருளும்படியாக செய்யும் அகலையிலே இருக்கும்படியான இந்த தாயார் கூடவே இருப்பார். நித்தியமாக சேர்ந்திருக்கும் இந்த தாயாரோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை. நாம் குறையொன்றுமில்லாத கோவிந்தனாக, ஏன் இவனுக்கு குறையொன்றுமில்லாத கோவிந்தன் தாயார் கூடவே இருப்பதனால் தான் இவனுக்கும் குறையில்லை. இவர்களை சேவிக்கும் பக்தர்களுக்கும் எந்த குறைவும் இல்லை. ஆக குறையில்லாத கோவிந்தனாக திவ்ய தம்பதிகளாக இவ்விடத்தில் சேர்ந்து இருக்க நாம் நன்றாக சேவித்து கொள்ளலாம். பரிமளம் கமழ்ந்திருக்கும் சீத்தள பொய்கை இவன். எம்பெருமானும் புருஷகாரம் பூதையான திருமகள் சேர் மார்பனை என்னும்படியான பிராட்டியின் சேர்க்கையினாலே அபராதிகளான நம் போன்ற பக்தர்கள் பக்கலிலே கலக்கம் இல்லாது தெளிந்த கருணையோடு கூடிய திருவுள்ளம் கொண்டிருப்பாள் இந்த தாயார். நம்மை திருத்தி பணி கொள்ளுவாள்.
மேலே நாம் தவறு வழி செய்யாதவாறு நன்றாக திருத்தி அழைத்து நல்வழி காமித்து, அதாவது பாதை உள்ளது, நல்ல பாதை உள்ளது, நன்றாக முள் அதை இல்லாத செப்பனிடப்பட்ட பாதைகள் உள்ளது, பெரியவர்கள் சென்ற பாதை, அதை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுப்பாள். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை முள் கல் நிறைந்தது. அதை தவிர்த்து நல்ல வழியே செல்வதற்கு ஆச்சாரியன் அதை துணை கொண்டு நாம் சென்றால் நல்வழி கிடைக்கும். அந்த வழியை இவர்கள் சேர்த்து கொடுக்கிறார்கள், காமித்து கொடுப்பார்கள். இப்பொழுது அக்ஷதை பரிமாற்றம் தலம் மராலு என்னும்படியான திவ்ய தம்பதிகளின் சேர்க்கையிலே அச்சந்தராலு என்று பரிமாற்றம் நன்றாக சேவித்து பலனை பெற வேண்டும் பக்தர்கள். పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.